ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்து இருந்த புதையல் ஒன்றை பிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்முத்துகளை தேடி செல்கின்றார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடையில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிலிருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீ சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவுற்றத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளர் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ரொம்ப நாளாக கேள்வி கேட்கல, இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு வீட்டில் அந்த வீடு கதகதன்னு எரியுது. வீடு எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு நபர் இருக்கிறாங்க. இந்த கேள்வி என்னன்னா, கேட்போம் அவங்களெல்லாம், ஃபாதர் வராருக்கிட்ட வர. கேள்வி என்னவென்றால், அந்த நெருப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த வீட்டில் நீங்கள் வெளியே ஓடணும். நெருப்பில் எல்லாம் நான் காஞ்சி போயிடுவீங்க, நெருப்பு உங்களை எரிச்சிடும். வெளியே ஓடும் போது கேட்போம், ஒரு பொருளை நீங்கள் வெளியே எடுக்கணும், எடுத்துட்டு ஓடணும். என்ன பொருளை நீங்கள் எடுப்பீங்க? உங்களை தான். ஒரு பொருள், நீங்கள் ஒரு பொருள் இல்லையே, நீங்கள் போறீங்க, ஓடுறீங்க, ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகணும். என்னத்தை எடுத்துகிட்டு போவீங்க? அவசரத்தில் என்ன எடுத்துகிட்டு போகுது? அவசரத்தில் தான் ஏதாச்சும் ஒன்று நிச்சயமாக நிலைக்கு வரும்ல. என்னங்க இது தம்பி? ஒரு பொருளை எடுத்துகிட்டு போடும் போது எதை எடுத்துகிட்டு போவீங்க? அம்மாட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் சொல்லுங்க. டேப்லெட். வெரி குட். டேப்லெட் எடுத்துகிட்டு போவீங்க. நீங்கள் ஒரு பொருளை என்ன பொருள் எடுத்துகிட்டு போவீங்க? லேப்டாப். ஒண்ணுதான். லேப்டாப். அவர் டேப்லெட், எங்க லேப்டாப். அம்மா, நீங்க என்ன எடுத்துட்டு போவீங்க? இவ்வளவு நேரம் சொன்னேனே, நெருப்பா எரியுது வீடு, அதுல இருந்து நீங்க வெளியே ஓடணும். என்னத்தை எடுத்துட்டு போவீங்க? எதையும் எடுத்துட்டு போறதில்ல, ஏசு மனசுல வச்சுக்கிட்டு போ. இல்ல, மனசுல இருக்குதம்மா ஏசு. நீங்க அந்த பொருள் ஒரு அவசரமா ஒன்று எடுத்துட்டு போறதுனா எதை எடுத்துட்டு போவீங்க? தெரியலையா?
இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சிந்திக்கிறதுனால வீடு எரிஞ்சிரும். ஐயா, ஒரு பொருள் எடுத்துட்டு போய் கையில் எது மாட்டுதோ அதை எடுத்துட்டு ஓடிட வேண்டியதான். எது நினைவில் எதை வச்சிருங்க? அந்த நேரத்தில் கையில் என்ன இருக்கோ. தம்பி டேபிளெட்டு, அவங்க லேப்டாப், நீங்க ஜாமான் தான் ஜாமால. ஓகே, வெரி குட். நீங்க எதை எடுத்துட்டு போவீங்க ஐயா? இப்போ உலக வாழ்க்கைக்கு பணம் தான் முக்கியம். பணம், வெரி குட், சரியா சொன்னீங்க. தங்கச்சி நீங்க சொல்லுங்கம்மா. ஃபோன், வெரி குட். எல்லா கோணத்தையும் போய் கேட்டுருவோம். எல்லாம் கோச்சிக்குங்க. என்ன ஃபாதர் இந்த பக்கம் வரலன்னு முகப்படி போட்டதுனால கேட்க மாட்டேன்னு நினைச்சிங்களோ? உங்களையும் கேட்டுடுறேன். இதை காப்பாத்தினாலே போதும்னு. நம்ம அது தெரியுமா? உயிரை தான் நீங்க போறீங்க. நான் ஒரு கேள்வி வந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போவீங்க, அதான் கேட்குறேன். நீங்க சொல்லுங்கம்மா. ஓடனா போதுன்ட்டு ஓடுவேன். போச்சு போ. அம்மா நீங்க சொல்லுங்க. முடிஞ்சா பைபிள் எடுக்கலாம். பைபிள், வெரி குட். நீங்க பணியாளரும் கேட்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. ஐயா உங்களே கேட்பாங்க. முன்னுக்கு இருக்கிறவங்க தான் மாட்டிக்கிறாங்க. நல்ல துணிமணிகளை எடுத்துகிட்டு போகலாம். பைபிள் எடுத்துகிட்டு போகலாம். பைபிள், ஓகே, வெரி குட். எல்லாத்தையும் கேட்க ஆசை தான். பின்னால் தப்பிச்சுண்டா பின்னால் அவங்களாம். ஒரு கிளாஸ் வகுப்பு பிள்ளைங்கள்ட்ட ஒரு ஆசிரியர் இப்படி தான் கேட்டார். உங்க வீடு இப்படி எரிஞ்சு கொண்டிருக்கிறது, அந்த நேரத்தில் நீ என்னத்தை எடுத்துட்டு போவேன்னு கேட்டபோது சில பேர் சொன்ன மாதிரி தான் ஒரு பிள்ளை சொன்னிச்சு, என் ஃபோனை எடுத்துட்டு போயிடுவேன். ஒருத்தர் சொன்னாங்க என்னோட லேப்டாப் எடுத்துட்டு போவேன்னு சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு பிள்ளை சொன்னிச்சு, நான் வந்து என்னுடைய பணம் இருக்குல்ல, பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவேன். அது மத்தியில் ஒரு பிள்ளை சொன்னிச்சு, நான் வந்து என்னுடைய பாட்டி இருக்கிறாங்களா, பாட்டியை தூக்க முடிஞ்சா தூக்கிடுவேன், இல்லாட்டா அவங்க இழுத்துக்கிட்டு வெளியே ஓடிடுவேன். பாட்டி, கிராண்ட் மதர், பாட்டி. எது உங்களுக்கு விலை மதிக்க முடியாத பொக்கிஷமா இருக்குதோ, விலை மதிக்க முடியாத பொக்கிஷமா இருக்குதோ, அதுதான் உங்களுடைய மனதில் தோண்டும் பாதுகாக்கிறதுக்கு. முதல்ல ஆமாவா இல்லையா? வாட் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் டு யூ, அதை பாதுகாக்கிறது தான் நீங்க வந்து போய் எடுத்துட்டு ஓடுவீங்க. நீங்க சொன்னதெல்லாம் தவறு இல்லை, அந்த சூழ்நிலையில் அப்படிதான் நடக்கும். இந்த பிள்ளை சொல்லும் பொழுது என் பாட்டியை கொண்டு போயிடுவேனோன்னு அந்த கிளாஸ் முழுதும் கம்முன்னு இருந்துச்சு. இன்றைக்கு என்ன தினம் தெரியுமா? என்ன தினம்? பாட்டி தினமா? தாத்தாலாம் கோச்சுக்குவார. இன்னைக்கு முதியோர் தினம். நான் இங்கே நிற்கிறேன், ஏன்னா இந்த கேமரா வந்து ரெக்கார்டிங் பண்ணும்ல, அப்போ நான் அங்கே போனேன்னா கேமரா வந்து கொஞ்சம். இன்னைக்கு முதியோர்களோட தினம். முதியோர்களுக்கு எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு மரியாதை, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இன்னைக்கு முதியோர் தினம் நான் கொண்டாடுகின்றேன். ஆனால் தாத்தா பாட்டிக்கு மதிப்பு கொடுக்குறீங்களா, மரியாதை கொடுக்குறீங்களா? அதெல்லாம் வயசானது, அதெல்லாம் ஒன்றுமே தபிளை பக்கா எப்படிலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் பெரும் பாவம். தாத்தாட்டி பாட்டி இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா இங்கே இல்லை, அப்பா அம்மா இல்லாமல் நீங்கள் இல்லை. தாத்தா பாட்டிக்கு தக்க மதிப்பு கொடுக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலாக மதிப்பு அவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். வயசானவங்களுக்கு, முதியோர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதையொட்டி இந்த நற்செய்தியம் நம்ம கோர்ப்போம். எப்படின்னு முதல் வாசகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு புதையலை ஒருத்தர் கண்டார். ஆமாவா இல்லையா? புதையல், ட்ரெஷர் கண்டோன்னு அது பதுக்கி வச்சுட்டு போய் தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு அந்த புதையலை அவர் வந்து அந்த நிலத்தை வாங்கிட்டார். முதல் இறை அரசனா எப்படிதான் என்று ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சொல்லுகின்றார். விண்ணரசு இந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் என்று சொல்லுகின்றார். முதல் நிகழ்ச்சி. இரண்டாவது நிகழ்ச்சி என்ன? முதல் வந்து தற்செயல அவர் கண்டுபிடிச்சார். ஐயோ, தற்செயல, ஆக்சிடென்ட்லி he came across a treasure. இரண்டாவது நிகழ்ச்சி, வேண்டுமென்று ஒரு விலை மதிக்க முடியாத முத்தை தேடிக்கொண்டு போய் கொண்டிருந்தார் ஒருத்தர். ஆமாவா இல்லையா? விலை மதிக்க முடியாத ஒரு முத்தை தேடிக்கொண்டு போயிருந்தார்.
அவர் அந்த முத்தை கண்டோன்னே தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு அந்த முத்தை அவர் வாங்கினார். வேணுமென்றே தேடினார். முதல் தற்செயல தேடினார், தற்செயல கிடைச்சிச்சு. இரண்டாவது வந்து வேண்டுமென்றே தேடிக்கொண்டு போயினார். முதல் வாசகத்தில் சாலமோனை இறைவன் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் என்று? பணம், பட்டம், பதவி, இந்த நாடை ஆள வேண்டுமா, என்ன வேண்டும் என்று கேட்கிறார். சாலமோன் என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? பணமா? ஞானம் கேட்டார். நீங்களாம் என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும்? எனக்கு புது வேலை வேண்டும், என் சம்பளம் உயர்வு வேண்டும், பெரிய காடி வாங்கணும், வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அது தேவை, இது தேவை, எல்லாமே சேவை. யாராவது ஞானத்தை கேட்டிருக்கிறோமா ஒவ்வொரு நாளும்? யாரு ஞானத்தை கேட்குறீங்க ஒவ்வொரு நாளும்? ஞானம் கேட்குறோமா? சாலமன் கேட்டார். அதான் அவர் சிறந்த அரசராக இருந்தார். இரண்டாவது வசனத்தில், இரண்டாவது ரீடிங்கில் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, everything will work out for good for all those who love him. ரோமையர் 8ஆம் அதிகாரம். அவரை நேசிப்போருக்கு எல்லாமே கொடுக்கப்படும், எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். அவரை நேசிப்போருக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். எப்படி நேசிக்கிறோம் அவரை? இப்போ இந்த நற்செய்திக்கு வருவோம். இரண்டாவது கதை, அந்த முத்தை தேடி போனார். இது ரெண்டுக்கும் வருவோம். பொக்கிஷம், பொக்கிஷம், விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் உங்களிடம் இருக்குதா இல்லையா? உங்களிடம் இருக்கா இல்லையா? என் வீடு இருக்கு ஃபாதர், 500,000 ரிங்கிட். அந்த பொக்கிஷம் அல்ல. எது உங்களுடைய பொக்கிஷம்? வாட் இஸ் யோர் ட்ரெஷர்? உங்களுடைய முதல் விலை மதிக்க முடியாத பொருள் உங்களுடைய மூச்சு. அடுத்த வினாடி இந்த மூச்சு நின்றுச்சுன்னா நீங்க பிணமா ஆகி விடுவீர்கள். நானும் தான். இந்த பொக்கிஷத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? அன்பார்ந்த குடும்பம் இருக்குது, அது ஒரு பொக்கிஷம். ஆண்டவர் நற்கருணை வடிவில் வரப்போகின்றார், அது ஒரு பொக்கிஷம். எனக்கு சேவை பணி செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், அது ஒரு பொக்கிஷம். நல்ல நண்பர்களை கொடுத்திருக்கின்றார், அது ஒரு பொக்கிஷம். விசுவாசம் கொடுத்திருக்கின்றார், அது ஒரு பொக்கிஷம். இப்படியே சொல்லிக்கிட்டே போனால் உங்களிடம் நிறைய இருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? What are your treasures? You got so many treasures. Can you count? இந்த பொக்கிஷத்தை நம்ம என்ன முடியுமா? முடியாது. தற்செயல கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் சில பேர்கிட்ட. அது என்ன பெரிய பிரச்சனை என்றால், அதை அறியாமல் இருக்கின்றோம்ல, that is the tragedy. அவர் கொடுக்கப்பட்ட பொக்கிஷத்தை நாம் அறியாமல் இருக்க, I have not recognized it. That is the tragedy of human beings. முதல் கதையில தற்செயல அந்த பொக்கிஷத்தை அவருக்கு தேடினார், இந்த பொருள் எனக்கு வந்திருக்குது என்று. இரண்டாவது வேணுமென்று தேடினார், முத்தை. சில பேர் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். என்ன இது, அது அது எப்படி வரும், இது எப்படி வரும்? கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை சில பேர் உணரவில்லை. ஸோ the treasure is accidentally found by some are intentionally looking for the treasure. சில பேர் தற்செயலியே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை அறியாமல் இருக்கின்றோம். சில பேர் இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். பரவாயில்ல, ஏது எப்படியோ நம்ம தேடிக்கொண்டதும் நல்லது தான், தேடுதலும் நல்லது. அப்போ இது இரண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் இறை அரசை போல நம்ம ஆண்டவர் ஒரு 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 நிகழ்ச்சிக்கு ஒரு ஒப்பாகும் என்று சொல்லுகின்றார். இந்த இரண்டு கதைக்கு ஒப்பாகும். மூன்றாவது, அந்த இன்னைக்கு இந்த நற்செய்தியில் 3 கதைகள் இருக்குது. மூன்றாவது என்ன சொன்னார்னா, முதல்ல அது ஒரு பொக்கிஷம் போல, ஒரு பொருள் போல. இரண்டாவது ஒரு முத்து. மூன்றாவது இறை அரசு எப்படி இருக்கும்? The third thing, how is the kingdom of God? ஒரு வலையை போல இருக்கும் என்று சொல்றார். வலை என்ன வலை? மீன் வலை, மீன் பிடிக்கிற வலை போல இருக்கும் என்று.
அந்த வலையை வீசும் பொழுது நிறைய மீன்கள் மாட்டிக்கொள்ளும் அந்த வலைக்குள்ள. புரியுதுங்களா? அந்த வலைக்குள்ள இந்த மீன்களை மாட்டிட்டோன்னே அது என்ன செய்யறாரு, என்ன சொல்றாரு, அந்த வலையை பிடிச்சி இழுத்து அந்த மீன்கள் எல்லாம் தரைக்கு கொண்டாந்து அங்க அமர்ந்து என்ன செய்யறாரு, நல்ல மீன்களை கூடையில போட்டுட்டு கெட்ட மீன்களை வாங்களா, கெட்ட மீன்களை எடுத்து வச்சுப்பீங்களா? நீங்கள் கடைக்கு போய் மார்க்கெட்டுக்கு போகும்போது கூட தேடி தேடி பார்ப்பீங்களே, இந்த மீன் சரியில்லை, இது வேணாம். அதே போல் கெட்ட மீன்களை தூக்கி போடுறார். என்ன சொல்றாருன்னா, நாம் எல்லாம் அந்த மீன்கள், சரியான மீன்கள் இறை அரசுக்குள் சேரும், தப்பான மீன்களை அகன்று போகும் என்று தூக்கி போடுவார். அப்போ நாம் சரியாக இருந்தோம் என்றால் அந்த கூடைக்குள்ளே போகுவோம், அந்த அரசைக்குள்ளே போகுவோம். சரியா இல்லாவிட்டால் அவர் தூக்கி போடுவார். அப்போ இந்த இறை அரசு என்று சொல்லும் பொழுது, விண்ணரசு என்று சொல்லும் பொழுது, அதுதான் நம்ம எல்லாம் விண்ணரசுக்குள்ளே இருக்க போகின்றோமா, அதுக்கு அப்பால இருக்க போகின்றோமா, வெளியில தூக்கி போட போகின்றாரா? ரொம்ப கவனமாக இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள்லாம் கோயிலுக்கு வர்றதுனால நம்ம இறை அரசு உள்ளுக்கு புந்துருவோமா? அல்லது கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு அன்னை மரியா, அன்னை அன்னம்மாள் திருவிழாவுக்கு போகிறாங்க, அவங்க எல்லாம் இறை அரசில் புந்துருவாங்களா? ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ விண்ணரசு எங்க இருக்கிறது? ஒரு நாள் ஒரு குருவானவர்கிட்ட போயிட்டு ஒரு பணக்காரர் போய் சொன்னார், ஃபாதர் ஐ காட் எவ்ரிதிங், ஃபாதர் எனக்கு எல்லாமே இருக்குது ஃபாதர் என்று சொன்னார். அப்படியா என்று ஃபாதர் ஒரு சிரிப்போட கேட்டார். ஆமாவா, ரொம்ப சந்தோஷம். உன்னிடம் அமைதி இருக்கிறதா? அமைதி இல்லை ஃபாதர். உன்னிடம் மகிழ்ச்சி இருக்குதா? மகிழ்ச்சி இல்லை ஃபாதர். உன்னிடம் சரியான தூக்கம் இருக்கிறதா? நாட் ரியலி, உண்மை அவ்வளோ இல்லை ஃபாதர். அப்போ உன்னிடம் எல்லாமே இல்லையே, நீ எல்லாமே இல்லை இருக்குதுன்னு சொல்றே, உன்னிடம் எல்லாமே இல்லையே. நம்ம எதை எடை போட்டு எனக்கு எல்லாம் இருக்கு என்று சொல்லுகின்றோம்? On what basis am I telling I got everything? அதனால அன்பார்ந்தவர்களே, நம்மிடம் என்ன இருக்கிறது, நாம் என்ன தேடிக்கொண்டிருக்கின்றோம், எது இறை அரசுக்குள் நம்மளை சேர்க்க முடியும், இதை நீங்கள் கொஞ்சம் கவனம் வைக்க வேண்டும் என்று நான் அந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் நம்ம எல்லாம் சத்தமாக படிப்போம். ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. ஞானமும் அறிவுமாகிய இது ரெண்டு தான். அப்போ அந்த பொக்கிஷம், அது என்ன சொன்னார் நற்செய்தியில் இன்னைக்கு, அந்த புதையல் எங்க இருக்கிறது? அந்த புதையல் எது? அந்த புதையல் which is the treasure? அந்த புதையல் எது? ஹலோ, சத்தமா சொல்லுங்க. இயேசு. ஆமென். புதையல் இயேசு. ஆமென். அந்த முத்து இயேசு. ஆமென். அந்த விண்ணரசு இயேசு. ஆமென். The treasure is Jesus, the pearl is Jesus, the kingdom is Jesus. Hallelujah. இதை மறவாதீர்கள், இதை நடத்திக் கொள்ளுங்கள், அதை தேடி போவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். ஆமென்.